Hi, hello friends, welcome to our channel Itsmenits. இன்னைக்கு வந்து சண்டே vlog மாதிரி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லஞ்ச் வந்துட்டு நாங்கள் வெளியில் பிளான் பண்ணியிருக்கோம். என்னோட தம்பிங்கெல்லாம் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுற மாதிரி லஞ்ச் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அதனால காலையில் வந்து நேற்று பண்ண சப்பாத்தி மீதம் இருந்தது, அதை வச்சு முட்டை சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம். நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்சளவு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைமில் அதெல்லாம் தொளிச்சு வச்சுட்டேன். அதனால இப்போ எடுத்து அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸு தக்காளி கட் பண்ணுறேன், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் முடிஞ்சளவு நல்லா பொடுசாக கட் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வதங்கும். அதனால இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை அதை முதல்ல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா மொறுன்னு ஆனால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து சப்பாத்தியை ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பாப்பாவோட ஃபன்னாக இருக்கும் அவள் சாப்பிட்றது பார்க்கறதுக்கு. ஒரு 2 சப்பாத்தியை இந்த மாதிரி சுருட்டி இப்படி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் மாதிரி நீளமாக கிடைக்கும். இதோ இந்த மாதிரி அவள் அப்படியே தொங்க விட்டே சாப்பிடுவா, பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக போட்டுற வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பலன்னு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து இது கூட 2 முட்டை மட்டும் சேர்த்துக்க போகிறேன் சப்பாத்தி கூட. மிச்ச முட்டையெல்லாம் வந்து சின்ன பேன் வச்சு அதில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்க்க போகிறேன். இது வந்து பேன் சின்னதுன்றதுனால நீங்கள் வந்து கம்மியாக பண்ணுறதா இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஷேக்குக்கு காரணம் அவள் தான் ட்ரைபாடை பிடிச்சி ஷேக் பண்ணிகிட்ருக்கா. மிச்ச முட்டையெல்லாம் வந்து இதில் உடச்சி ஊற்றி இதில் தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள், பெப்பர், கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பெரிய பீசஸாக வர்ற மாதிரி நம்ம வதக்கி எடுத்து நம்ம சப்பாத்தி கூட சேர்த்துட்டா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். Three, two, one. 12 o'clock கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். இப்போ மணி 1:15 ஆயிடுச்சு. இப்போ தான் மேடம் தூங்கி எழுந்திரிச்சா. ఎట్లా దూపోయేది ఎట్లా పోయేది బాబీకి హాయ్ చెప్పరా. హాయ్ బాబు హాయ్ హాయ్ நாங்க கிளம்பிட்டோம். ஜிஸ்தாக்கமா பாப்பா வந்து என்னோட பாட்டி வீடு அங்கே வந்து அவளை விட்டுட்டு போனோம். என்னோட பாட்டியும் சித்தியும் இருக்காங்க, அவளை பார்த்துப்பாங்க.
நாங்கள் ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தா அத்தனை வண்டிங்க, அத்தனை கூட்டம், லைன் அவ்வளோ பெரிய லைன் இருக்குது. எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத்தி பிரியாணி. இங்கே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. முன்னாடியே என் தம்பி வந்து லைன் நின்றனால தான் நாங்கள் போனோடனே உள்ளே போயிட்டு ஃபுட் எடுத்துக்க முடிஞ்சுது. அவ்வளோ கூட்டம் அங்கே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு எப்போவாது இங்கே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற ராசியை விட்டுருவீங்க. அப்புறம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட்டிங் டைமில் வந்து நான் தம்பிங்களுக்கெலாம் ராக்கி கட்டினேன். அவங்க கரெக்டாக ராக்கி அப்போ அவங்க வந்து ஊரில் இருந்தாங்க. ஸோ அந்த வீக்கெண்டு தான் வந்திருந்தாங்க. அப்போது நான் வாங்கி வச்சுருந்த ராக்கி நாங்கள் மீட் பண்ணும்போது ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த மொமெண்ட் தான் இது. இது வந்து கடைசி தம்பி கௌரி சங்கர், சென்னையில் ஒர்க் பண்ணுறான். இது ரெண்டாவது சித்தியோட பையன், செகண்ட் தம்பி, பேர் பாலாஜி, ஆடிட்டர். இது என்னோட தம்பி விஷ்ணு பிரசாத், என்னோட ரைட் ஹேண்ட், என்னோட வெல்விஷர். அப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் அப்பா எல்லாமே இவன் தான். நான் அவன் மேலே வச்சுருக்கிற பாசத்தோட அவன் என் மேலே வச்சுருக்கிற பாசம் ரொம்ப 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 ஜாஸ்தி. நான் ரொம்ப ரொம்ப லக்கி அவன் எனக்கு தம்பி கிடைக்கிறது. அவன் பாப்பா வீட்டுக்கு வந்துட்டோன்னு ஒரு சின்ன ஃபீலிங்கு. ஆனால் அவளை இங்கே வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். காமி, இந்த வேட்டைக்கு நீங்க தயாரா? ரெடி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் எஸ்எஸ் ஹைதராபாத்தி பிரியாணி போகிறத பிளான் பண்ணிங்கன்னா வீக் டேஸில் பிளான் பண்ணி போங்க. ஏன்னா சண்டே போனோம்னா அங்கே எதுவுமே இல்லை, சீ ஃபுட் வெரைட்டிஸ் எதுவுமே அவங்க வச்சுருக்கல. எல்லாமே பிரியாணி, மட்டன், சிக்கன் அது மட்டும்தான் வச்சுருந்தாங்க. நம்மளே ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். அவன்யாக்கு இன்னொரு குல்ச்சா பார்சலாமா? குல்ச்சா வித் தயிர் பச்சடி. Anybody want this? ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம்னா சீ ஃபுட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் லைம் ஜூஸ் கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி கடைசியாக பில்லு கேட்டு பார்ப்போம், அதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்களான்னு பார்த்தா கடைசியில் அது பெரிய போலாமா? நல்ல போனா வாங்கிக்கலாம். ஐஃபோன் 13 நம்ம வியூஸுக்கு இவ்வளோ போதும். அப்பதான் இன்னும் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைபர்ஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவாங்க. எங்க அண்ணா குடிச்சிட்டாரு. சிந்தி கௌரி. சரி அங்கே தான் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய கட்டினோம். வெளில வந்தால் சர்பத் கடை இருந்துச்சு. அங்கே வந்து சூப்பராக லைம் ஜூஸு, சர்பத்து அதெல்லாம் குடிச்சிட்டு பாப்பாவை மீட் பண்ண வீட்டுக்கு வந்தாச்சு. செல்லக்குட்டி சமத்தா விளையாடிட்டு இருந்தா. மம்மம் பாச்சி பூவா சாப்பிட்டாலாம். பாச்சி பூவா மீன்ஸ் தயிர் சாதம். தங்கம் பாப்பா பல்லு எக்கடா? பல்லு சுப்பி சாமி. பல்லு பாப்பாக்கு பல்லு. இப்போ மேடம் தேன் மிட்டாய் அமுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. We'll meet in the next video. Until then, bye from Nithya.